1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 1 கப்பு மக்காச்சோள மாவு எடுத்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் பிசைஞ்சுக்கணும். இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு, இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து பூரி செஞ்சிட வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அழகான நம்மளோட பூரி ரெடி. ரொம்பவே டேஸ்டியான கொஞ்சம் ஸ்வீட்டான பூரியாக இது இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.